புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் 34 மாவட்டங்களில் பயணித்து வாக்காளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளது. 35வது மாவட்டமாக சென்னையில் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியை பார்க்கலாம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது ஜனநாயக திருவிழா 2026. இந்த மக்களுக்கான குறைநிறைகள், தேவைகள், கோரிக்கைகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். இது மக்களுடன் புதிய தலைமுறை, முதலமைச்சரின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து 2011 பதினொன்று செஞ்சு ஸ்டாலின் வந்து செய்யலன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ செஞ்சிருக்காருங்க. மகளிர் விடியல் பயணம்லேருந்து இந்த கொளத்தூர் தொகுதிக்கு மழைக்காலத்துக்குள்ள வெள்ளம் அந்த டைமில் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. அடுத்த வருஷமும் அவர் வருவார் என்று நம்பி நான் இந்த குறையை முன்வைக்கிறேன். சாலை விரிவுபடுத்தினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மகளிருக்குன்னு தனியாக ஒரு ஜிம்மு, நீங்கள் எந்த ஒரு ஜிம்க்கு போனாலும் எவ்ரி மந்த் வந்து 10,000 to 12,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஜிம் இருக்குது. ஆனால் எங்கள் ஸ்டாலின் சார் திறந்ததில் நீங்கள் 50 ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதும். எல்லா சமூகத்து மக்களும் இந்த என்ன சொல்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன ஒரு டெவலப்மெண்ட், விசேஷமா இங்க கொளத்தூர் தொகுதியில நிறைய ஸ்கூல்ஸ் வந்து டெவலப்மெண்ட் எல்லாமே ஸ்மார்ட் போர்ட்ஸா வந்து மாத்தி கொடுத்துருக்குறாங்க. வாரம் வாரம் இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி சொன்னாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு ஏக்கங்க. எங்கள் பகுதிக்கு அவர் வந்ததே இல்லைங்க. கண்ணகி நகர், சிவசக்தி நகர், மகாத்மா காந்தி நகர், ராஜீவ்காந்தி நகர், அனுஷா நகருங்க. இந்த பகுதிக்கு அவர் வந்ததே இல்லைங்க. இது அவரோட பார்வைக்கு போகலையா, இல்லைன்னா அதிகாரிகளை அவரை கூட்டிகிட்டு வரலையான்னு எங்களுக்கு தெரியலங்க. அதாவது பூம்புகார் நகருக்கு அப்படியே பேக் சைடுங்க, எம்ஜிஆர் நகர் ஏரிக்கரை இன்னமும் பட்டா இல்லாமல் இருக்குங்க. இந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு ஜிம்மு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஐயா, எங்களுக்கு அந்த பக்கம் ஓடியாட வேலை கூட கிடையாதுயா. அந்த ரோடை வந்து பாருங்கய்யா, ரப்பீஸ் ரோடு. ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு 15 நாயாவது இருக்குது. அது ரொம்ப பயமாக இருக்குங்க. அது பெரியவங்க போனாலுமே பெரியவங்களே அட்டாக் பண்ணுது. அது ஃப்ரீயாக நடக்க முடியல, பசங்களால் விளையாட முடியல. அது அந்த ஒரு குறை இருக்குங்க. அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். கொளத்தூரில் சொல்லி பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் கல்லறை கிடையாதுங்க. சென்னை முழுவதுமாக கல்லறை கிடையாது. குறிப்பாக சொல்லணும், இங்கே பக்கத்திலே ஒரு சுடுகாடு இருந்தது. அந்த சுடுகாடு இப்போ எடுக்கப்பட்டிருக்குது. அதனால் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கட்டாயம் சென்னையில் கொளத்தூர் பகுதியில் சென்னை வாழ் மக்களுக்கு கல்லறை தேவை. என் பையன் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான், பாக்ஸிங் கிளாஸ் சேர்த்து விடுப்பான்ட்டு. என்னாலலாம் மாதம் ஃபீஸ் கட்ட முடியாதரா சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு என்னன்னு தெரில, போன வாரம் வந்து என்கிட்ட சொன்னான், அப்பாப்பா இங்கே பாக்ஸிங் கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கப்பா கவர்மெண்ட் இதுன்ட்டு. இப்போ அதில் தான் என் பையன் பாக்ஸிங் போயிட்டுருக்கிறான். ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன ஃபீஸ் கம்மியா? ரொம்ப கம்மியா? ஃபீஸே கிடையாது மேடம், ஃப்ரீயாக தான் சொல்லி. ஆமாம், பாக்ஸிங் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. என் பொண்ணு வந்து இதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அவங்க 4th ஸ்டாண்டர்டு. அப்பா எனக்கு ஸ்விம்மிங் பூல் சேர்த்து விடுப்பான்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நம்மளால் ஃபீஸ் கட்ட முடியாது, ஏன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் என்னால் முடியாதம்மா, 4000 5000 ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கும் ஃப்ரீயாக தான் என் பொண்ணு இப்போ ஸ்விம்மிங் பண்ணுறா. என்னை விட வேகமாக நீந்துறா என் பொண்ணு. இங்கே மூகாம்பகை பஸ் ஸ்டாண்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே நின்னோட பஸ்ஸே வராது. காலையில் நம்ம ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோன்னா தொடர்ந்து 3-4 பஸ் வருது. இது ஏன்னு கேட்டால் இலவச பயணம் தானே அப்படின்னு நம்மளை திருப்பி கேட்குறாங்க. யார் அப்படி கேட்குறாங்க? அந்த ஓட்டுநர்களும் கண்டக்டரும் இலவச பயணம் தானே, உங்களுக்கு எதுக்கு இப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இந்த கம்யூனிட்டி சென்டர்ஸ்லாம் நிறைய ஓப்பன் பண்ணுறாருல, அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இவ்வளோ நாள் இலைட்டுக்கு மட்டும் இருந்த ஒரு விஷயங்கள் இப்போ லோவர் மிடில் கிளாஸ்க்கும் லோ கிளாஸ்க்கும் கிடைக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன். அண்ட் ரொம்ப பெரிய ட்ராபேக் என்னென்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் ரோட்ஸ், மெட்ரோ ரீசன், என்னென்னமோ ரீசன் சொல்லி ரொம்ப பேட் ரோட்ஸ் இருக்குது. எல்லாருமே சொன்னாங்க ஏசி பஸ் ஸ்டாண்ட் இங்கே ரெட்டேரி ஜங்ஷனில் போட்டது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குன்ட்டு. அட்வான்டேஜாக இருந்தாலும் அதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது மேம். 2-3 பஸ்ஸு போகுதுன்னா உங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் மெட்ரோவில் சொல்கிற மாதிரி மெட்ரோ ஸ்டேஷனில் சொல்லுவாங்களே மேம், அடுத்த ரயில் வருது அந்த மாதிரி. இப்போ ஒரு பஸ் வருதுன்னா அந்த பஸ் நம்பர் பண்ணிருக்காங்களே, நான் கூட நியூஸ்ல படிச்சேனே, அந்த மாதிரி பஸ்ல இருக்கே. இப்பதான் கொஞ்சம் பஸ்ல இல்ல மேம், பஸ் ஸ்டாண்ட் உள்ள நான் சொல்றேன். பஸ் ஸ்டாண்ட் உள்ள சொல்லணும். பஸ் ஸ்டாண்ட் இப்போ பஸ் ஸ்டாண்ட் க்ளோஸ்டு தானே மேம். அது இப்போ ஓபன்ல இருக்கும்போது நமக்கு தெரியுது, க்ளோஸ்டுன்னும் போது வண்டி நிக்கவும் மாட்டேங்குது, ஸ்பீடா போறாங்கல்ல. இப்படி யோசிக்கிறீங்க. முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதியாகவே இருந்தாலும் இங்க அவங்க பார்த்த வளர்ச்சி,
அதனை தாண்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவைய ரொம்ப வெளிப்படையாவே இந்த மக்கள் பகிர்ந்துகிட்டாங்க. இது மக்களுடன் புதிய தலைமுறை ஜனநாயக திருவிழா 2026. இணைந்திருங்கள் புதிய தலைமுறை.